ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பூந்தி எதுவுமே நம்ம ரெடி பண்ணி பொரிக்காமலே நம்ம ஈஸியாக நம்ம லட்டு ரெடி பண்ணிடலாம். இது எதுலன்னு பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு அதில் தான் இந்த லட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு லட்டு ரெசிபி தான். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா 2 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடுங்க. அப்போ நமக்கு கடலைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா பெருசாக நல்லா ஊறி போய் இருக்கும். இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு சீனி. நீங்கள் 1 கப் அளவு கூட போட்டுக்கிடலாம். அது கொஞ்சம் இனிப்பு நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு 10 முந்திரி, இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு எடுத்து இதில் போட்டுடலாம். தண்ணி எதுவுமே நம்ம இதில் ஊற்றக்கூடாது. நம்ம கொஞ்சம் வடக்கி அரைக்கிற மாதிரி நம்ம கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்தாலே போதும். இப்போ தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லா ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சாலே போதும். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் இதை எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். நம்ம போடுறதே பார்த்திங்கன்னா இது ஷேப்பு அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக நம்ம கையால் எடுத்து போட்டாலே போதும். இப்போ அடுப்பில் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது தான் அதோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால தான். அல்லாட்டி ரொம்ப கருகிற மாதிரி ஆயிரும். தீ அதிகமாக வைக்கும்போது ரொம்ப கருகின மாதிரி இருக்கும். நம்ம திரும்ப பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி நமக்கு இருக்கும். அதனால தான். இப்போ இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு பேட்ச் இதில் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. அந்த பபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அடங்கின பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே மிதக்க ஆரம்பித்த டைமில் நம்ம இதை எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கிடலாம். பிச்சு போடும்போது தான் நமக்கு மிக்சியில் போட்டு அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான். இப்போ எல்லாமே பிச்சாச்சு. மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. மிக்சியில் தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துடுங்க. இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்துருக்கும். நம்ம புட்டு இருக்கும்ல அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி, அப்புறம் நம்ம வச்சுருந்த சீனி இதில் போட்டுவிடலாம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனி நல்லா கரையணும். நான் அன்றைக்கி ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் வேண்டான்னா கலர் எதுவுமே போடாண்டா. அப்படி இல்லைனா நீங்கள் லைட்டாக மஞ்சள் பொடி கூட போட்டுக்கிடலாம். அது மஞ்சள் கலர் லட்டாக நமக்கு கிடைக்கும். கம்பி பதம், ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துட்டு இந்த டைம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை எடுத்து இதில் போட்டுக்கிடலாம். எல்லாத்தையுமே போட்டுட்டு தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. அந்த கலர் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால தான் நம்ம தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் அதையும் இது கூடவே நம்ம போட்டுடலாம். ஏன்னா ஏலக்காய் இப்போ லாஸ்ட்டில் போடும்போது நல்ல ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால லாஸ்ட்டாக ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்புலேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இதை இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த நெய் நான் அன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட போடலாம். நெய் போடும்போது அதோட ஃப்ளேவர் நெய் நல்லா இருக்கும். அதனால தான். இப்போ நம்ம முந்திரி பருப்பு இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சுகர் சிரப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லட்டு மிக்சர் அதில் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். நீங்கள் முந்திரியும் ஆட் பண்ணிக்கிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ் பழமும் போட்டுக்கிடலாம். அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் அது போடலை. அதனால் நான் இது மட்டும் தான் அன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாமே இதில் போட்டுக்கிடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னா இந்த டைமை நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனது. நெய்யோட ஃப்ளேவர் எல்லாமே எல்லா இடத்துலையுமே நமக்கு வரணும். இப்போ சூடாக தான் இருக்கும். நமக்கு கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு கையில் வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். இதில் சும்மா டெக்கரேஷனுக்காக நான் அந்த முந்திரி பருப்பை மேலே வர்ற மாதிரி நல்லா டைட்டாக நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடுறேன். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லட்டு ரெடி ஆகிட்டு ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நமக்கு
சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.